திரு குமரகுரு, இது வெறும் உரசல் தான், விரிசல் கிடையாது. இன்னும் நாட்கள் இருக்கு. மம்தா பானர்ஜியோ ஆம் ஆத்மியோ திரும்ப எங்க பக்கம் வருவாங்க, அதே வலிமையான கூட்டணி மோடியை நிச்சயம் வீழ்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? எங்களுக்குள்ள கூட்டணி கிடையாது, முடிந்து விட்டது, நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம். அது உரசலா? உரசல் என்ன தெரியுங்களா? அவங்க 4 கேட்குறாங்க, நாங்கள் 2 சொல்கிறோம். அதுக்குள்ளே எங்களுக்கு பேச்சுவார்த்தை வரல, சரியாக வரல, இப்படியே போனால் சரியாக வராது. அப்படி தடித்த வார்த்தைகள் வந்தால் உரசல். நாங்கள் வெளியில் வந்துட்டோம், நாங்கள் தனியாக நிற்க போகிறோம். இல்லை வெளியில் வந்துட்டோம் இல்லை, ஐ எம் a part of India Alliance. அந்த கூட்டணி பேர் வச்சதே நான் தான். அதான் நான் சொல்லுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு எது மெயின்? வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல நாங்கள் தனித்து நிற்க போகிறோம். காங்கிரஸ் இங்கே இடம் கிடையாது. 2 சீட்டு கொடுத்து ஜெயிச்சாங்க, 2 சீட்டு அதே கொடுக்குறோன்னா வேணான்ட்டாங்க, போட்டோம். 5.7% வாங்கியிருக்காங்க போன தடவை. நாங்கள் 43 வாங்கியிருக்கோம். அவங்க தெரிஞ்சு நடந்துக்கணும், நாங்கள் வரக்கூடாது. இன்னொன்று, இந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இருக்கா பாருங்க, 2 இந்த டெரிக் ஓபிரியன் சொல்றாரு, இந்த இந்தி கூட்டணி உடைவதற்கு காரணமே, முதல் காரணம் 2 பேர் டிட்ராக்டர்ஸ்ன்னு. ஒருத்தர் பிஜேபி எல்லாருக்கும் தெரியும், இன்னொன்று ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. இன்னொரு 3 காரணங்கள் பிரிவதற்கு காரணம் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி சௌத்ரி சௌத்ரி. அப்போ என்னன்னா, இந்த தலைவர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்னது யாரு? அவங்க கட்சி எம்பி. அப்போ யார் அங்கே சொல்றது? கூட ஒரு இடி தாக்கி ரத்தம் வரும்போது கூட இது ஆட்சி, என்ன ஆட்சின்னு சொல்லி கண்டனம் தெரிவித்தது சௌத்ரி. அவர் தான் காங்கிரஸ் தலைவர். இப்படி முரண்பாடு. நாங்கள் என்ன சொல்றேங்க, அந்த கூட்டணி சௌத்ரி அதை கண்டிக்கணுமா வேணாமா? நீங்க சொல்லுங்க. சௌத்ரி அதை கண்டிக்கணுமா வேண்டாம்? சௌத்ரி கண்டிச்சதை இவங்க என்ன சொல்றாங்க, அவர் பிஜேபி இல்ல கண்டிக்கணுமா வேணாமாங்க? கண்டிக்கணும். அதை இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பிஜேபி, இவரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி வந்து காங்கிரஸ் மாதிரி எங்களுக்கு தெரியல, பிஜேபியா மாறிட்டாரு அப்படின்னு இவங்க சொல்ற. நான் என்ன சொல்றேங்க, இந்தி கூட்டணி நல்லா இருக்கட்டும், ஆனால் இந்தியா கூட்டணி இல்லையா, அது அலையன்ஸ்னா கூட்டணி அதான் வரும். அந்த கூட்டணி வந்து எதிர்க்கிறது எதன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரத்தை சரியில்லை, நாங்க எதிர்க்கிறோம், நாங்க வந்தா இதை கொண்டு வருவோம், அது கொண்டு ஒரே வியூகம், மோடி இருக்கக்கூடாது, நாங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்ன ஒற்றை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. இன்னொன்று, கூட்டணி சேர்றதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏன் இந்த கூட்டணியோட தாக்கம் ஏன் அவ்வளோவா தெரியலன்னா, இந்த உடையறதுலாம் தெரியலன்னு சொன்னால், இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அங்கே இருக்காங்க கூட்டணியில். திமுக கூட கூட்டணியில் இருக்க அத்தனை பேர் அங்கே இருக்காங்க. சில ஸ்டேட்டில் எப்படின்னா, இப்போ அதிமுகவும் திமுகவும் இந்த ஊரில் மெயின் பெரிய கட்சி தமிழ்நாட்டில், இந்த 2 கட்சியோட தலைவர்களும் போய் டெல்லியில் போய் கைகோத்து நின்று, நாங்கள் 2 பேரும் ஒன்றா நிற்க போகிறோம், ஒரே கூட்டணியில் இருக்கிறோன்னு சொல்லி இங்கே இருந்தால், தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்களா, அதிமுக தொண்டர்கள், அவங்க இணைய முடியுமா? அதுதான் நாங்கள் சொல்கிறோம், பொருந்தாத கூட்டணின்னா கோவத்தில் சொல்லல, லாஜிக்காக சொல்கிறோம். டெய்லி வெட்டு குத்து நடக்குது திரிணாமுல் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும். இங்கே கேரளாவில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி சாகுறாங்க. இப்படி தொண்டர்கள் ஒற்றுமையா ஆக முடியாது, தலைவர்கள் ஒன்றா ஆகலாம், தொண்டன் வந்து எப்படி ஒற்றுமையா நாளைக்கு ஒன்றா ஓட்டு கேட்க முடியும் தான் சொன்னால் இது பொருந்தா கூட்டணிங்கன்னு. அதெல்லாம் இல்லை, நாங்கள் நல்லா இருக்கிறோம், இந்த பாருங்க எல்லாரும் இழுத்து பிடிச்சி 2 மாசம் இருக்குல்ல, நீங்க அவசரப்படுறீங்க. நானே இப்போ நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, இந்தி கூட்டணி என்ன ஆகுது நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, நான் கூப்பிட்டது மேட்டர் இல்லை. நீங்க சார் அதுக்குள்ள வந்து பிரிஞ்சிருச்சு, வெட்டி குத்திக்கிறாங்க, எல்லாம் போயிடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. காலையில வெளியில வந்து பிஜேபி ஆஃபீஸ் வெளியில வந்துட்டு இந்தி கூட்டணி ஆச்சு திரும்ப நான் கேட்கல, பத்திரிகையில் என்ன போடுறாங்க, உடைந்ததா கூட்டணின்றாங்களே, அந்த உடைந்ததான்னு பேச. 3 மாசத்துக்கு முன்னாடி அதிமுக பாஜக எப்படி இருந்தாங்க? வேண்டும் மோடி மீண்டும் மோடினாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? எங்க இருக்காங்க? என்னாச்சு? எங்க இருக்காங்க? இல்ல என்ன சொல்லுங்க. இருக்கிறது இல்லைங்க. இப்போ என்ன ஆச்சு? இப்போ இங்க இருக்கு, நேத்து வரைக்கும் கையை பிடிச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இந்த கூட்டணியே கிடையாது, உள்ள வராதீங்க, இங்க நாங்க திரிணாமுல் காங்கிரஸ் டிஃபெண்ட் பண்ண முடியல, உடனே அந்த ஏரியாவுக்கு போயிட்டீங்க. என்னது? நான் அதிமுக இல்லைங்க, அதிமுக இந்த கூட்டணி இருந்தது, இருக்குது, சலசல் பொண்ணு இல்லையே இவங்கள மாதிரியா. இங்க பிஜேபி என்ன கேக்குறேன், ரைட், நான் லாஜிக் கேக்குறேன். 3 மாசத்துக்கு முன்னாடி வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு உங்க கையை பிடிச்சு தூக்குன கூட்டணியா தானே இருந்தீங்க. இன்னைக்கு ஒன்னா இல்ல, மாத்தி மாத்தி திட்டிக்கிறீங்க. அதே மாதிரி கோபனா ஒரு லாஜிக் சொல்றாரு, 2 மாசத்துல நாங்க மறு சிந்தனையாக்கம் பண்ணி திருப்பி இந்த முரண்பாடுகளை கலைந்து கூட்டணியா வருவோம்னு. அதுக்குள்ள உங்களுக்கு ஏன் சந்தோஷம்? லாஜிக் இல்ல, பொருந்தா கூட்டணின்னு போறீங்க. இப்போ நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன், திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் பிரச்சனைன்னா அவங்க கட்சி பிரச்சனையா இருக்கலாம். சரி, ஏஏபிக்கு என்ன பிரச்சனை? டெல்லியில நாங்க நடத்த முடியாது, நடத்த முடியாது. இன்னொரு வரப்போகுது, இன்னும் கொஞ்சம் இருங்க, கேரளால கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இப்படி நேருக்கு நேர் எதிரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா ஓட்டு போட ஓட்டு கேட்க போறாங்க. 2004ல வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தது யாரு? ஆட்சி நடக்க எதுக்கு? ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு யார் கொடுத்தாங்க? யார் கொடுத்தா? கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்க. சொல்லுங்க. சரி, கம்யூனிஸ்ட் தான் கொடுத்தாங்க. அப்ப 20 தொகுதியும் கேரளால அவங்க தானே ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கலையா? அதாவது ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட்டணி சேர்றதுன்றது தலைவர்கள் இருக்க முடிவு. இது வந்து தொண்டர்கள்ட்ட போய் நின்னு கட்சியில ஓட்டு கேட்க போறீங்க. இங்க அதிமுகவும் தொண்டனும் திமுக தொண்டனும் தோல் மேல தோல் போட்டு கேட்க முடியுமா? ரைட், உங்க பாயிண்ட்க்கு வரேன். கேரளால அவங்க பிரிஞ்சுதான் சார் நிக்க முடியும். அந்த களம் வேற. அவங்க ஒண்ணுக்கொன்னா எதிர் நின்னு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒன்னா கூட போய் மேல மத்தியில ஆட்சி அமைப்பாங்க, இல்ல இல்லாம போறாங்க. அது மக்கள் தீர்ப்பு. அப்ப எதுக்கு இந்த கூட்டணி? எல்லாரும் ஜெயிச்சுட்டு ஒன்னா வாங்க, கூடி நின்று எல்லாம் சேர்ந்துக்கலாம் சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு முன்னாடி இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கை தூக்கிட்டு நாங்க நல்ல கூட்டணி நீங்க அப்படி சொல்றது ஸ்ட்ராட்டஜி.
நீங்க தான் சொன்னீங்க தனியா நின்று வர போறாங்கன்னு, வந்துட்டு போட்டாங்கன்னு. அதுக்கு முன்னாடி ஏன் இப்படி நிக்கிறாங்க? நின்னா பிரிஞ்சு தான் போனோம். நின்னா தொண்டர்கள் ஒன்று புரிஞ்சுங்க, எந்த கட்சியுமே தொண்டர்கள் சொல்றதுதான் கட்சியில் நிற்கும். தலைவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, தொண்டர்களுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இல்லை. அதுவும் எப்படின்னா இரு துருவங்கள். இங்க வந்து திமுகவும் காங்கிரஸ் ஒன்னா சேரலாம், எந்த இது அதிமுகவும் காங்கிரஸ் சேரலாம், இதெல்லாம் வேற வேற. ஆனா திமுகவும் அதிமுகவும் தொண்டர்கள் ஒன்னா போய் கைகோத்து நின்று நம்ம ஓட்டு கேட்கலாம்னு சொல்றது எவ்வளவு ஒரு கண்மூடித்தனமான நம்ப முடியாத விஷயமோ, அது மாதிரி திரிணாமுல் காங்கிரஸும் சரி, இங்க கேரளால கம்யூனிஸ்டும் சரி, இப்படிதான் நடக்கும். இன்னும் இது முதலே எங்களுக்கு தெரியும், இது என்ன பெரிய இதெல்லாம் இல்ல. அண்ணன் கோபண்ணா இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காரு வருவாங்கன்னு. வந்தா சந்தோஷம் தான், வந்தாலும் அங்க 2 சீட்டு தான். சரி, இப்ப அவங்களாவது கூட்டணியில 28 கட்சி இருக்கு, நல்லா பேர் சொல்லக்கூடிய பெரிய கட்சிகள் இன்னைக்கு முரண்பாடுகளை பேசுற அளவுக்கு இருக்காங்க. பிஜேபி கூட்டணியில ஏக்நாத் ஷிண்டே தவிர பேர் சொல்லக்கூடிய பெரிய கட்சிகள் யாரு? நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பாத்துக்கிறது இல்ல சார், மக்களுக்கு பதில் சொல்லுங்க சார். இதென்ன உங்களுக்கு எனக்குமான போட்டியா? மக்கள் சார்பா தான் நீங்க இப்ப என்ன சொன்னீங்களோ அது மக்களுக்கு தெரியும். நீங்க சொன்னீங்கல்ல ஏக்நாத் ஷிண்டே உங்கள்ட்ட பதில் இருக்கா நான் கேக்குறேன். நான் கேக்குறதுன்னா உன்ன கூட்டணி எல்லாம் ஒருத்தர் இல்லன்ட்டு போறார், திரும்பி ஒருவர் நம்பிக்கையோட பேசுறத கைத்தட்டி ரசிக்கிறீங்க. எங்களுக்கு இன்னும் கைத்தட்டி ரசிக்கிறா வந்துருவாங்கன்னு சொன்னார்ல, வந்துருவாருங்களா அப்படின்னு. நான் சொல்றேன் கூட்டணி இருக்கும், கண்டிப்பாக அந்த டைம்ல முடிவு பண்ணுவாங்க. இப்ப என்ன அவசரம்? 2 மாசம் இருக்கு. 2 மாசம் இருக்கு. 2 மாசம் அவங்களுக்கு 2 மாசம் டைம் இருக்குன்னா ஏத்துக்க மாட்டீங்க. நாங்களாங்க சொன்னோம், நாங்களாம் ஒன்னா இருக்கிறோம், பிரிஞ்சு போறோம்னு சொன்னோம். நாங்க அப்படியே இருப்போம், தன்னால சேருவோம். இல்ல இன்னொரு ஜோக் என்னன்னா, இப்ப யார போய் கேட்டாலும் இல்ல அண்ணன் தெரியணும், இன்னைக்கு இந்தியா முழுக்க யார போய் கேட்டாலும் அடுத்தது நீங்க தான் வருவீங்கன்னு ஒரு டாக்காது இருக்குல்ல எங்களை பார்த்து. அது நீங்க ஆச்சரியமா பார்க்கலாம், உங்களுக்கு மட்டும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். ஆச்சரியமா பார்க்கலங்க. இல்ல அது கூட அவங்க பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் என்கிட்ட உள்ள உங்களை நீங்க இல்ல மக்கள் அப்படி சொல்றேன். இவங்க பாருங்க, இவர் சொல்றது எல்லாமே 28 கூட்டணி வந்து இப்படித்தான் இருக்குன்றது எங்களுக்கு முதல்லயே தெரியுங்க, எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை இன்னும். ரைட். திரு அருணன், 28 கட்சிகள் கூட்டணியா அமையும் போதே நாங்க சொன்னோம் இது ஒரு பொருந்தா கூட்டணி. அப்ப இருந்தே சொன்னாங்க, உங்களுக்கும் தெரியும் அந்த கேள்விகளை எதிர்கொண்டிருக்கீங்க. மேற்கு வங்கத்திலேயோ கேரளத்திலேயோ பஞ்சாப் குஜராத் இந்த மாநிலங்கள்ல உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்க போகுது அப்படின்னு. அந்த கருத்து இன்னைக்கு மெய்ப்பித்து கொண்டுட்டு இருக்கீங்களா? வலுப்பெற்று இருக்கா? இன்னைக்கு களத்துல அது எதிரொலிக்குதா? அதாவது பாஜக நண்பர் வந்து இந்தியா கூட்டணி பற்றி அது இந்தியான்னு கூட சொல்ல மாட்டார் அவரு. அப்கோர்ஸ் அது அவருடைய உரிமை. வந்து ஒரே உற்சாகத்தோடு புலகாங்கிதத்தோடு பேசுறாரு. ஆனா நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஐயா, எங்கேயாவது ஒரு கூட்டணின்னு இருக்கு, அதுக்குள்ள பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு ஏன் பிரச்சனை இல்லைன்னா உங்ககிட்ட கூட்டணியே இல்லை, வெறும் பேரு தான் இருக்கு. என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி. கூட்டணியில யார் இருக்கான்னா அங்கிட்டு பாஜக, ஏத்தாப்புல பாஜக, இந்த பக்கம் பாஜக. இருந்த நிதிஷ்குமாரும் இல்ல, இருந்த அதிமுகவும் இல்ல அவங்களுடைய அறிவிப்பின்படி. ஆகவே இது என்ன இப்படி இதையே இவ்வளவு புலகாங்கிதத்தோடு பேசுறாரு? நாங்க அன்னைக்கே சொல்றேன் தீர்க்க தரிசனத்திப்பார். நான் சொல்றேன், அன்னைக்கே இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க. 543 தொகுதிகள் எம்பி தொகுதிகள் இந்தியாவில் இருக்கு. அங்கே 400 தொகுதிகளில் தான் நாங்க குறி வைக்கிறோம் பாஜகவுக்கு எதிரான இந்தியா கூட்டணி சார்பான பொது வேட்பாளர். மீதி 143 தொகுதிகள் அந்த நிலைமை வரும் என சொல்ல முடியாது. காரணம், மாநிலங்களிலே நிலவும் தனித்துவமான யதார்த்தங்கள். என்னங்க இது ஒரு சாதாரண நாடாங்க, எவ்வளவு பெரிய நாடு, 140 கோடி மக்கள், எத்தனை மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி அரசியல் வரலாறு. இப்படி எல்லாம் இருக்கும்போது எல்லா மாநிலத்திலயும் ஒரே மாதிரி இந்த உடன்பாடுகள்லாம் ஏற்படும் என்று இந்தியா கூட்டணியை ஆரம்பிக்கும் போதே தலைவர்கள் சொல்லல. இல்ல, நீங்க தனித்துவமான யதார்த்தம்னு சொல்றீங்க, அதத்தான் குமரகுரு வேற மொழியில சொல்றாரு, பொருந்தா கூட்டணின்னு. இல்ல இல்ல, சில மாநிலங்களில் உள்ள நிலைமை ஒட்டுமொத்தமா பொருந்தாத கூட்டணி என்பது குமரகுருடைய கண்ணோட்டம். நாங்க அன்னைக்கே சில மாநிலங்கள்ல வந்து இப்படி பொது வேட்பாளரை போட முடியாதுன்னு சொன்னோங்கிறேன். உதாரணமா கேரளாவை எடுத்துக்குவோம், அது எப்படி முடியும்? ரொம்ப வேதனைப்பட்டாரு. ஐயா, காங்கிரஸுக்கும் சிபிஎம் இடையில எவ்வளவு மோதல் அப்படின்னு. அப்படி மோதல் நடந்தாதான், அதாவது தேர்தல் களத்துல போட்டி இருந்தாதான் பாஜகவை ஓரம் கட்ட முடியும். ஏங்க, நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா நீங்க வந்துருவீங்கல்ல 2வது இடத்துக்கு. இதற்கு சாதாரண பச்சை பிள்ளை கூட தெரியுங்க. அதுவும் குமரகுரு போட்டவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்களுடைய ஆசையே அதுதான். அந்த ஆசையெல்லாம் ஒண்ணு நடக்காது, கவலையே படாதீங்க. கேரளாவை பொறுத்தவரை எல்டிஎஃப்பும் அதே போல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு இடையில் தான் போட்டி நடக்கும். ஏற்கனவே அங்க சட்டமன்றத்துல ஒரு பாஜக எம்எல்ஏ இருந்துச்சு, அது கூட இதே மாநில
சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டது. ஆகவே ஒரு இடம் கூட பாஜக கிடைக்காது. நீங்க சொல்றீங்கல்ல, ஒண்ணு இல்ல, இது ஒரு பிம்பத்தை உருவாக்காதா அருணன்? இப்ப மம்தா பானர்ஜி வெளியே போறாங்க, ஐ மீன் மேற்கு வங்கத்துல வாய்ப்பு இல்லைங்கிறாங்க, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி வாய்ப்பு இல்லைங்கிறாங்க, நீங்களே சொல்றீங்க கேரளால நிச்சயமா காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தான் போட்டி. இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடுகளை கொண்ட கூட்டணி, முக்கியமான தலைவர்கள்லாம் வெளியேறக்கூடிய ஒரு கூட்டணி, இந்த கூட்டணிக்கு அவங்க வாக்குகள்னு அவங்க சொல்லி மக்கள் கிட்ட போனாங்கன்னா இப்ப மக்கள் கிட்ட உங்க வலிமை எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? அவங்களுக்கு தான் ஆதரவு கிடைக்கும் லாஜிக்கா? இல்ல, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. இதுல ஒண்ணு, இது எப்பவே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இப்படி சில மாநிலங்களில் இப்படி தேர்தலிலே நேரடியாக போட்டியிட வேண்டிய சூழல் இருந்தாலும் இதன் மூலமாக அந்த போட்டியிடக்கூடிய 2 கட்சிகளுடைய நோக்கம் பாஜகவை வீழ்த்துவது என்றுதான் அங்கேயே நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். ஏன்னா தேர்தலுக்கு பிறகு நாங்கெல்லாம் இந்தியா கூட்டணியில் மக்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. அது எப்படியா தொண்டர்கள் எப்படி ஒண்ணு விடுவாங்கன்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அதான் நீங்க கூட கேட்டீங்க, அதெல்லாம் ஒண்ணுபட்டு தான் 2004 ஆதரவுன்னு. நான் அதான் இன்னும் உதாரணம் சொல்றேன். சட்டமன்ற தேர்தல் இப்ப நடந்துச்சுல, அதுல மோதிக்கிட்டு தான் காங்கிரஸும் சிபிஎம் இந்தியா கூட்டணியில இருக்கு. ஆனால் அங்கே தொண்டர்கள் அவங்களை பொறுத்தவரையில களமாடுகிறார்கள். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லுவது, ஏங்க மாநிலங்கள்ல இப்படி தேர்தல் போட்டியில இருந்து கொண்டு அதே நேரத்துல இந்தியா கூட்டணியில் இருக்க முடியுமா? மக்கள் நம்புவார்களா? நம்புவார்கள். காரணம், இந்த மோடி ஆட்சியை, பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டும். மீண்டும் 24 தப்பி தவறி வறுமையானால் நாடு நாசமாகி போகும். நம்முடைய நாட்டுடைய மரபு மத நல்லிணக்கம் அதை பூரா சீர்குலைக்கிறாங்க. நம்முடைய நாட்டினுடைய மரபு அருமையான ஜனநாயகம், தேர்தல் ஜனநாயகம், அதை பூரா முடக்குவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யறாங்க. நம்முடைய நாட்டினுடைய மரபு மாநில உரிமைகள், மாநிலங்களே ஒழிச்சு கட்டுறாங்க. அதுதான் RSS இலக்கு. அதனுடைய துவக்கம். நேற்று வரை ஜம்மு காஷ்மீர் மாநிலம், இன்றைக்கு மாநிலம் இல்லை. அதே போல பொருளாதார கொள்கைகள், இந்துக்களுக்காக இந்துக்களுக்கு என்ன விலைவாசியை குறைச்சிருக்காங்களா? இந்துக்களுக்கு மட்டும் வேலை இல்ல திண்டாட்ட பிரச்சனையை ஒழிச்சிருக்காங்களா? அப்புறம் இந்த ரூபாயுடைய மதிப்பு இப்படி வீழ்ந்து கிடக்க, அமெரிக்க டாலருக்கு நிகராக 83 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கேன். மோடி ஆட்சி வரும்போது எவ்வளவு இருந்துச்சு? 60 ரூபா தானே இருந்துச்சு. இப்ப இந்துக்கள் மட்டும் அந்த 60 ரூபா கொடுத்தா ஒரு அமெரிக்க டாலர் கிடைக்குமாங்க? நீங்க இப்ப மோடி அரசின் செயல்பாடுகளை விமர்சிக்கிறீங்க. இப்ப கூட்டணிக்குள்ள வரும்போது குமரகுரு கூட அந்த கேள்வி எழுப்பல, கோவண்ணா அந்த கேள்வி எழுப்புறாரு. மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற அக்கறை மம்தா பானர்ஜிக்கும் ஆம் ஆத்மிக்கும் இருக்கணும், அவங்களுக்கே அது இல்லாம போகுதுங்கிற கேள்வியை காங்கிரஸ் எழுப்புது. இல்லங்க, அங்க உள்ள நிலைமைகளை வச்சு அவர் சொல்றாரு. ஆனா அவரே ஒரு விஷயத்தை சொன்னார் பிற்பகுதியில், இன்னும் 2 மாசம் இருக்கியா, பொறுங்க என்ன ஆகுதுன்னு பாப்போம். நான் சொல்லுவேன், அந்த 2 மாசத்துல இந்த நிலைமை நீடித்தால் கூட ஒண்ணும் மோசம் இல்லைங்கிறேன். ஏன்னா 400 இடங்களில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒன்றுபட்டு ஒரு பொது வேட்பாளர். இன்னும் அந்த விஷயத்தை மீண்டும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஆம் ஆத்மி கட்சியினுடைய அந்த முதலமைச்சர் சரி, பஞ்சாப் நான் பார்த்தேன். அதே போல மேற்கு வங்க முதலமைச்சர் சரி, இந்தியா கூட்டணியை விட்டு விலகி விட்டோம் என சொல்லவில்லை. எங்க மாநிலத்தை பொறுத்தவரை நாங்கள் தனித்து போட்டி, ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கோம், இப்படித்தான் சொல்லி இருக்காங்க. ஆகவே இதுவே ஒரு முக்கியமான நம்பிக்கை கேட்டு, ஆகவே நம்ம அவசரப்பட வேண்டியதில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். முடிந்த அளவு ஒற்றுமை ஒவ்வொரு மாநிலத்திலும் வரணும். மாநில அளவில் தான் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த தொகுதி உடன்பாடு எட்ட முடியும். சில மாநிலங்கள் எட்ட முடியாமல் போகலாம். சில மாநிலங்களில், நான் கேரளாவை சொன்னேன், பேச்சுவார்த்தையே நடக்காது, போட்டி தான் இருக்கும். ஆனால் பாஜக ஓரங்கட்டப்படும். இந்த நிலைமையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்தியா கூட்டணியை உருவாகி இருக்கு. இதுல நம்ம பஞ்சாப் முதலமைச்சர் சொல்லிவிட்டாரு, மேற்கு வங்க முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நம்ம பதற வேண்டியதில்லை. சரி, இதெல்லாம் எதிர்பார்த்தா. ஓகே. எந்த